அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்கே கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் அப்துல் நாசர் கோவையிலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கடா, எனக்கு ஒரு உண்மை தெரிந்தாக வேண்டும் அப்படின்னு போட்டு மற்றவர்கள் கொட்டாவி விடுவதை பார்க்கும் பொழுது நமக்கும் கொட்டாவி வருகிறது. அது ஏன்? அது மூளை சம்பந்தப்பட்டதா அல்லது அறிவியலா? பொதுவாக கொட்டாவி ஏன் வருகிறது? கொட்டாவி வந்தால் என்ன துவா ஓத வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது பொதுவாக கொட்டாவியை பொறுத்தளவுக்கு, அதாவது நம்ம அதிகமான சோர்வாக களைப்பாக இருக்கக்கூடிய நேரத்தில் மூளையினுடைய அந்த வெப்பம் லேசாக கூடுதலாக ஆகக்கூடிய காரணத்தினால அந்த ஜில்லுண்டு காற்று உள்ளே போனால் அது தனியும் அப்படிங்கிறதான் காரணம் சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் சொன்னாங்க அது நுரையீரலுக்கு காற்று அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அது இல்லை காரணம். அதாவது இந்த பிரெயின் மூளை வெப்பமடையக்கூடிய அந்த நேரத்தில் ஜில்லுண்டு குளிர்ந்த காற்று போகணும். இந்த சோர்வாக இருக்கக்கூடிய நேரத்தில், பலவீனமாக அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டு தான் கொட்டாவி வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது, இந்த ஒருவருக்கு கொட்டாய் வந்தால் மற்றவருக்கு கொட்டாய் வருதுன்னு சொல்றாங்களா இல்லையா? இது சில காரணங்கள் சொல்றாங்க. அதாவது மிரர் நியூரான்கள் என்று சொல்லக்கூடிய சில நியூரான்கள் இருக்கிறது. அது இந்த மற்றவர்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் நமக்கு அந்த உணர்வு தூண்டி அந்த மாதிரி நடக்குது. இப்போ 2 மாடு போய்கிட்டு இருக்குன்னு வைங்களேன், வண்டியில் மாட்டு வண்டியில் போய்கிட்டு இருந்தால் ஒரு மாடு ஒன்றுக்கு இருந்துச்சாங்க, இன்னொரு மாடு ஒன்றுக்கு இருக்கும். அது மாதிரி நம்ம ஒரு கூட்டமாக ஒரு 7-10 பேர் போய்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஆள் சிறுநீர் கழிக்க போனாராக்கு மற்றவங்க எல்லாம் சேர்ந்து போயிடுவாங்க. அவர்களுக்கு தன்னால அந்த உணர்வுகள் தூண்டப்படும். அது மூளை அந்த மாதிரியான உணர்வுகளை தூண்டக்கூடியது மாதிரியாக எல்லாம் படைச்சிருக்கிறான். இந்த கொட்டாவி அந்த மாதிரி தான். ஒருவர் கொட்டாவி விடுவதை பார்க்கக்கூடிய நேரத்தில் நமக்கு அந்த மூளை தூண்டி அந்த கொட்டாவி வர்றதுக்கு உண்டான ஒரு ஏற்பாடு நடக்குது. கொட்டாவி வந்தால் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற வழிகாட்டுதலை பொறுத்தளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, கொட்டாவியை வாயை பொளந்து ஆண்டு விடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சப்தமிடக்கூடாது, சைத்தான் சிரிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. கொட்டாவி என்பது சைத்தானிடமிருந்து வரக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கொட்டாவி விடக்கூடியதில் வாயை பொத்தி கொள்ளுங்க, மூடிக்கொள்ளுங்க, அல்லது உங்களுக்கு கையை கொண்டாவது மூடிக்கொள்ளுங்கள், அப்படியெல்லாம் நமக்கு என்ன செய்யுது, ஹதீஸ் இருக்கிறது. இதுக்கு ஏதாவது துவா ஓத வேண்டுமா அப்படின்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொட்டாவி அதுக்கு எந்த ஒரு துவாவையும் ஓதுனது இல்லை, ஓத சொன்னதும் இல்லை. ஆனால் அது சைத்தானுடைய தீண்டுதலால் வருது, சைத்தானால வருது அப்படிங்கிற ஒரு காரணத்தை மட்டும் ரசூலா சொல்றாங்க. ஆனால் குர்ஆன்ல சைத்தானுடைய தீண்டுதல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நேரத்தில் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் குர்ஆனுடைய கட்டளை பொதுவாக இருக்கிறது. அப்போ எதெல்லாம் நமக்கு சைத்தானுடைய தீண்டுதல் எப்பெல்லாம் நடக்குதோ, அப்போ ஒரு ஒரு கெட்ட விஷயங்களை நம்ம பார்க்குறோம், சைத்தான் தப்பணும், உடனே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான், இதுக்கு காரணம் ஹதீஸ்ல இருக்கான்னு பார்க்க முடியாது. அப்போ சைத்தானுடைய தீண்டுதல் நமக்கு எப்பெல்லாம் ஏற்படக்கூடிய நேரத்துல எல்லாம் நம்ம அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சொல்லிக் கொள்ளலாம். அந்த அடிப்படையில் ஒருவர் கொட்டாவி என்பது சைத்தானிடம் வருது என்று ரசூலா சொல்றாங்க. அதனால அல்லாஹ் குர்ஆன்ல கட்டளை இட்டிருக்கிறான் அப்படிங்கிற அடிப்படையில் ஒருவர் சொல்வாரையான அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. சைத்தானிடமிருந்து கொட்டாவி வருகிறது, கொட்டாவி என்பது சைத்தானிடமிருந்து வருகிறது என்று சொல்றாங்க. அப்ப சைத்தானுடைய தீண்டுதலின் காரணமாக வருகிறது. அப்ப சைத்தானுடைய தீண்டுதல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நேரத்தில் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் குர்ஆனுடைய கட்டளை பொதுவாக இருக்கக்கூடிய காரணத்தினால, அப்ப சைத்தானுடைய தீண்டுதல் வருது. இப்ப எல்லாம் இந்த சைத்தானுடைய தீண்டுதல் ஒரு மனிதன் உணர்கிறானோ அப்ப எல்லாம் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று என்ன செய்யலாம், சொல்லிக் கொள்ளலாம் அப்படிங்கிற பொதுவான அடிப்படையில சொல்லலாம். ஆனா இப்படி சொல்றதுக்கு நேரடியாக ஹதீஸ்கள் ஆதாரம் இருக்காண்டா, அப்படி எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படிங்கிறதையும் கூடுதலாக விளங்கிக் கொள்ளணும்.